நான் அருண் நான் சொல்லிட்டு கரெக்ட் தானே? இல்ல நெறைய இல்ல இடத்துல நிறைய அப்படிதான் இடத்துல அப்படிதான் நடைமுறை. நடைமுறை. ஆமா, ஆமா, அவங்கவங்களும் பண்ணி அவங்கவங்களும் ஆகணும். பண்ணி ஆகணும். தெரியும். ஸோ நம்மளோட ஒப்பீனியன் நம்ம சொல்லிட்டோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இல்ல இல்ல ஆரம்பத்துல வந்து எல்லாம் ஆரம்பத்துல வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் இப்ப தனித்தனியா எல்லாம் வந்துட்டாங்க. தனித்தனியா வேண்டாங்க. நம்ம கூட அப்படிதானே. போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, நீங்க டென்ஷன் அவங்க போயிட்டாங்க, விடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. குரூப் மொத்தம் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுதான். வேற குரூப் ஷேர் பண்ணிக்கிறதா பண்ணுறாங்க. போதும் பரவாயில்ல, குரூப் ஷேர் போதும். அவங்க இஷ்டப்பட்டு வரட்டும், நம்மளா போய் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே வாங்க உள்ளே வாங்க கூப்பிடக்கூடாது. குரூப் ஷேர் மாதிரி பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். எனக்கு தெரியும் கொஞ்சம் தம்பி அந்த அதான் நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாப்பேன். இப்ப பாப்பேன். 30 நிமிடம் ஆச்சு. அவ்வளோதான் அவர். இன்னொரு இன்னொரு 1/2 மணி நேரம் டைம் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். எனக்கு தெரியும் பஞ்சு தம்பி அந்த அந்த படிங்கத்தான் அந்த பார்ட் டைம் இருந்தால் தான் படிங்க. எனக்கு தெரியும் பஞ்சு தம்பி அந்த பார்ட் டைம் இருந்தால் தான் உங்களுக்கு அவர் வீடியோவில் இருக்காங்க. டைம் அவருக்கு சாப்பாடு கொடுங்க. அந்த பார்ட் டைம் இருந்தால் உட்காருங்க, அவர் வீடியோவில் இருக்காங்க. டைமுக்கு டைம் அவருக்கு சாப்பாடு கொடுங்க. ஒன்றே வருஷம் வளர்ந்த சேனல் போயிடுச்சு. 1.5 வருஷம் வளர்ந்த சேனல் போயிடுச்சு. அதான் உங்களுக்கு சொன்ன அம்மா, நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, என்ன மெயில் வந்திருக்கு அனுப்புங்க சொன்னேன். நீங்கள் இன்னும் அனுப்பிச்சிட்டா இருக்கீங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் ஃபோனே பண்ண மாட்டேன்றீங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா, அதே மாதிரி என்ன மெயில் வந்திருக்கு அப்படி அனுப்புங்க சொன்னேன். நீங்கள் அதுவும் அனுப்பலை. எனக்கு ஏதாவது சஜஷன் எனக்கு தெரியலனா கூட எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்பேன். உங்களோட என்ன மெயில் வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சஜஷன் கேட்கலாம். அதாவது இதுக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு சொல்யூஷனாக கேட்கலாம் நான் யோசனை பண்ணேன். பட் நீங்கள் காலும் பண்ணல, மெசேஜ் பண்ணல. எனக்கு மெயில் தெரியல தம்பி, அந்த சொல்லுங்கள் கொடுத்த ஆள் தான் எல்லாரும் அப்படி தான் பார்க்குறாங்க. எனக்கு மெயில் தெரியல தம்பி, குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லி கொடுத்த ஆள் தான் எல்லாமே அப்படி பார்க்கிறார்கள். இல்லைம்மா, நீங்கள் உங்களுக்கு மெயில் ஒரு ஜிமெயில் வரும் இல்லைங்களா, மெயிலில் போய் செக் பண்ணுங்கள். அது என்ன வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. சரிங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்க. மெயில் வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கு. ஏன்னா அவன் சும்மாலாம் க்ளோஸ் பண்ண மாட்டான். உங்களோட பிரச்சனை ஏதாவது உங்கள் சேனல் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது க்ளீனாக காமிச்சிடும். அது எந்த பிரச்சனை, எங்கள் கார்பரேட் என்ன பண்ணியிருக்கீங்களா, இல்லை ரிப்போர்ட் நீங்கள் சான்ஸ் இல்லை. ஸோ ஏதோ வந்து மெயில் வந்துருக்கா, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. சரிங்களா. ரீயூஸ் கண்டென்ட்ஸ், ஆமாம் ரீயூஸ் கண்டென்ட்ஸ். அந்த ரீயூஸ் கண்டென்ட்ஸ் நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டலாம் இல்லைங்களா. ரீயூஸ் சொல்கிறாங்க. ரீயூஸ், ஆமாம் ரீயூஸ்னால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா போட்ட வீடியோ மறுபடியும் போட்டிருக்கீங்க நினைக்கிறேன். டிசம்பர் 21 வரை மானிட்டேஷன் கட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பண்ணிங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ ரீயூஸ் கண்டென்ட்ஸ் ஏன் போட போனீங்க, நான் உங்களுக்கு ஃபோனில் என்ன சொல்லுவேன், அம்மா ரீயூஸ் கண்டென்ட்ஸ் மாதிரி வீடியோ போடாதீங்க, ரீயூஸ் கண்டென்ட்ஸ் மாதிரி ஷார்ட்ஸ் போடாதீங்க, உங்கள் சொந்த வீடியோ நீங்கள் எதுனா போடுங்க. நான் பல பேர் சொல்லியிருக்கேன், குப்பை தட்டி கூட போடுங்க, உங்கள் சொந்தமாக போடுங்க, மற்றது போடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரீயூஸ் கண்டென்ட்ஸ் எதால் என்ன போட்டிங்க, உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கா, யோசனை பண்ணி பாருங்கள். ரீயூஸ் கண்டென்ட்ஸ் வராமல் நீங்கள் எதாவது போட்டிருக்கீங்களா, செக் பண்ணி பாருங்கம்மா. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், ரீயூஸ் கண்டென்ட்ஸ் என்ன போட்டிருப்பீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எனக்கு கூட வந்துச்சு, சில இதெல்லாம் ரீயூஸ் கண்டென்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னா ப்ரைவேட்டில் தூக்கி போட்டேன். ரோபோ சங்கர் தான் ஃபோட்டோ, வேறு எதுவும் அதுதான் தப்பு பண்ணிட்டீங்க, அது போடக்கூடாது. தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் போட. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, சொந்தமாக போடுங்க. எதுக்கு போட்டிங்க, அது வியூஸ் நல்லா போச்சுன்னு போட்டிங்களா, போடக்கூடாது. நேரம் ஹாப்பி போடவே கூடாது. அந்த ஆள் என்ன சேனலில் பொம்மை படம் போட்டீங்க.